வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க கேம் தான் இது பிசியில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் இது நான் எப்படி மொபைல் ஆடுறேன் அப்படின்னா இது ரோப்ளாக்ஸ் அப்படின்ற கேமில் நீங்கள் எக்ஸிட் 8 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ரோப்ளாக்ஸ்னாலே மல்டிப்ளேயர் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது மல்டிப்ளேயர் இல்லாமையும் விளையாடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ளே கொடுத்து இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். என்னது ப்ரெஸ்ஸு கீ டு கண்டினியூவா? ஓகே, இப்போ நான் கீ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இங்கே போய் நின்றுட்டு சப்வேவோ மெட்ரோ நமக்கு சப்வே தான் நார்மல் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எவனாவது இதே மெட்ரோ கொடுத்தானா நம்ம இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா அமானுஷ்யமாக இருந்தால் நம்ம பின்னாடி வழியாக போயிடணும். அமானுஷ்யமாக இல்லை நார்மலாக தான் இருக்குன்னா நம்ம முன்னாடி போயிடணும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இந்த கேம் விளையாடணுன்னு. ஸோ இப்போ எக்ஸிட் 8 அப்படின்ற நேமை போட்டு இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், நம்ம இங்கே இருக்கோமா? நம்ம இப்போ மல்டிப்ளேயருக்கு வந்திருக்கோம் போல். ஸோ இப்போ இவன் இங்கே ஒருத்தன் இருக்கான். ஸோ இப்போ இவர் சூல்கேட்ச் வச்சுட்டு இருக்காரா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிறேன். ஸோ இது நார்மலாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த வழியாக போயிட்டு அப்புறமா இங்கே போயிடுவேன். ஸோ இங்கெல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும். இது நடக்குது. இதில் காலடி தானோ ஏதோ தெரியுது. ஸோ நம்ம பேக் வச்சா போயிடணும். டேர்ன் பேக் எஸ் தான். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவனும் எஸ் கொடுத்தனால தான் நம்ம இந்த பக்கம் வந்தோம். டேய் தம்பி, ஒழுங்காக தேடுறா எவனாவது. இங்கே பாருங்களேன், கருப்பாக இருக்கு. டே பின்னாடி போனடா, பின்னாடி போனேன். எஸ் கொடு. இப்போ நானும் எஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோமா? ஸோ இப்போ ஐ நீட் டு கோ டு த அதர் வே. ஸோ இப்போ நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நீ தம்பி வாட இந்த பக்கம். இவங்கிட்ட சூல்கேஸ் இல்லை. ஸோ இப்போ டேர்ன் பேக் எஸ்ஆர்னும். ஏய் இங்கே வாடா. டேய் தம்பி இங்கே வாடா. இவனும் இப்போ எஸ் கொடுத்துட்டானா இப்போ இந்த பக்கம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அமானுஷ்யமாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பின்னாடி வந்துடணும். டேய் தம்பி, ஏதாவது அமானுஷ்யமாக இருக்கா? எங்கே அவன்? டேய் எங்கடா போனேன்? எங்கே இருக்கான் அவன்? டேய் எங்கடா போனேன்? இங்கே ஒருத்தன் இருந்தானே, ஒரு வேளை அவன் வெளியே போயிட்டானோ? சரி, அப்படி தான் நினைக்கிறேன். டேய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி ஈமெடிலாம் பண்ணலையே. என்னது வெட்டு புலி கேமிங்? நம்ம பேரா? ஓகே. சரி, இப்போ நான் முன்னாடி போகணும். ஏன்னா அங்கே எந்த அமானுஷமும் இல்லை. என்னது? ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். இங்கே ஏதாவது அமானுஷ்யமாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஜன்னலில் கூட ஏதாவது இருக்கலாம். என்னது இது? ஏதோ போஸ்டர் போட்டிருக்காங்க. போகணுமா வேணாமா? போயிடலாமா இல்லை வேணாமா? ஸோ ஓகே, நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, இந்த பக்கமே போயிடலாம் அப்படின்னு. மிஸ்டு அன்னோமலி. ஐயோ. ஸோ இப்போ நம்ம அந்த பிக்சரை நோட்டீஸ் பண்ணோம். ஆனால் நம்ம தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்னடா இன்னிட்டு ஓட்டு அதர் வேணான்றான். நான் கரெக்டாக தானே வந்திருக்கேன் அப்படின்னா. என்னடா பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இதே போஸ்டர் தான் அங்கேயும் பார்த்தேன். அப்படின்னா என்னடா பண்ணுறது எனக்கு கூட புரியல. சரி, இப்போ இங்கே ஏதாவது அமானுஷ்யமாக இருக்கான்னு தேடலாம். இவங்கிட்ட ஏதாவது அமானுஷ்யமாக இருக்குது இல்லை இவங்கிட்ட. சரி, நம்ம முன்னாடி வழியாகவே போயிடலாம். ஏன்னா எந்த அமானுஷ்யமாக எதுவுமே இல்லை. ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஸோ என்னது இந்த வெட்டுப்புலி கேமிங் மேலே போட்டிருக்காங்க. அதை பார்த்து நான் வேறு ஏதோ இருக்கும்னு நினச்சி பயந்துட்டுருக்கேன். சரி, இப்போ ஏதாவது இருக்குது, ஏதோ டெடி இருக்குது காய்ஸ். ஸோ நம்ம பின்னாடி போகணும். ஏன்னா இது ஒரு அன்நார்மலான விஷயம். ஏன்னா நம்ம முன்னாடி போன கம்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த டெடி பொம்மையே பார்க்கல. ஸோ நம்ம இந்த பக்கம் தான் போகணும். ஸோ இந்த பக்கம் போனோமா இப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டோம். ஓகே, இப்போ இங்கே ஏதாவது அமானுஷ்யமாக இருக்குது. என்ன எதுவும் இல்லையா? நம்ம
டபுள் செக் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கோம். இப்போ ஜன்னலில் வந்து ஏதாவது பேய்கி வந்து நின்றுட்டுருக்கோம், அதை வந்து நம்ம பார்க்காம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து அவுட் ஆகிடுவோம். என்னடா இது இப்படி போனால் ஐ நீட் டு கோ. ஆமாம், இங்கே ஒருத்தவன் உட்காந்துட்டு இருந்தான், அவன் ஆளை காணணும், நம்ம பின்னாடி இப்போ தான் போயிடணும். ஸோ இப்போ வந்து இங்கே அவன் உட்காந்துட்ருக்கான். ஸோ ஓகே, இப்போ வந்து இல்லை இந்த போஸ்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம விண்டோவில் ஏதாவது இருக்கா அப்படின்றத தேடி பார்த்துட்டா எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் டோரில் தான் போகணும், ஏன்னா ஒன்றுமே இல்லை. எங்கள் அம்மா. ஸோ வந்து ஃப்ரண்ட் டோர் போடா. ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டோம். இந்த கிழமை இங்கே தான் உட்காந்துட்ருக்கான், என் பக்கத்தில் ஷூட் கேஸ் இருக்குது. அப்புறமா நம்ம கூட ஒருத்தன் வந்தான், அவன் தான் எங்கே போனானே தெரியல. ஒரு வேளை கேமை விட்டு வெளியே போயிருப்பானோ. பரவாயில்ல, நம்ம தனியாக விளையாடுறதும் பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து முன்னாடி தான் போகணும் போல இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. ஆமாம் கரெக்டு தான், நம்ம போயிருக்கோம் க்ளோஸு. ஸோ வந்து நம்ம வந்து தப்பாக வந்துட்டோம் போல இருக்குது. ஸோ வந்து இங்கே ஏதாவது இருக்கா? இது வந்து கம்பார்ட்மெண்ட், இது பரவாயில்ல. ஸோ வந்து இங்கே ஏதாவது இருக்குது? இங்கே எதுவுமே இல்லை. ஸோ வந்து நான் வந்து உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ரோப்ளாக்ஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன பிசி கேம், எந்த பிசி கேம் வேணாலும் வந்து ரோப்ளாக்ஸில் ஃப்ரீயாகவே ஆடிக்கலாம். ஏன்னா வந்து ரோப்ளாக்ஸ் வந்து காசே கட்டாமல் ஆடுறது தான். ஸோ அதனால் எந்த கேமாக இருந்தாலும் ஆடிக்கலாம். நான் சூ சார்லஸ் கூட பார்த்துறேன், அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கேம் கூட பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து கேசல். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் போகணும். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய கேம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரோப்ளாக்ஸ்லேயே ஒன்றா விளையாண்டுட்டு போகலாம். அதே மாதிரி ரோப்ளாக்ஸ் கிரானின்னு வந்து ஒன்று இருக்குது, ஒரு கேமு. அது என்ன கேம் அப்படின்னா வந்து ரோப்ளாக்ஸில் வந்து கிராணி வந்து இருக்கும். அந்த கிராணி வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னன்னா அதோட மூஞ்சி கொஞ்சம் கட்டையாக இருக்கும். கட்டம் இதோ இவனை மாதிரி, இவன் மூஞ்சி இப்படி ஸ்கொயராக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் கிராணியோட மூஞ்சி, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம கூட நிறைய பேர் மல்டிப்ளேயர் விளையாட வருவாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த கேமில். ஸோ இது மாதிரி நிறைய கேம் இருக்குது ரோப்ளாக்ஸில். வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இவனாவது இருக்கானான்னு நானும் பார்க்குறேன், எவனுமே இல்லை. ஆனால் ஏதோ அமானுஷ்யமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த பக்கம் போயிடலாமா? ஐயோ, நம்ம வந்து தப்பாக பண்ணிட்டோம். ஸோ வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு போயிடலாம். நம்ம வந்து தப்பாக பண்ணிட்டோம், ஏதோ அன்நார்மலாக இருந்திருக்கு போல். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி, இங்கே ஏதாவது இருக்கா? ஏதாவது அன்நார்மலாக இருக்கா? சரி விடுங்க, இந்த பக்கமே போயிடலாம். எதுவும் அன்நார்மலாக இல்லை, இருக்க மாதிரியே இல்லை. அது திறந்துட்டு க்ளோஸ் ஆச்சு கைஸ். நான் வரும்போது என்ன ஆச்சு? இந்த பக்கம் போகலாமா இல்லை வேணாமா? அதுவே அன்நார்மலாக தான் இருக்குது. சரி விடுங்க, நம்ம பின்னாடி பக்கமே போயிடலாம். என்னது யூ மிஸ்டேன் அன்னமூலியா? போங்கடா, கடுப்பேற்றிட்டு இருக்கான். அந்த கிழவனை காணோம். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோ ஈஸியாக இருந்தால் யார் தான் கண்டுபிடிக்காமல் இருப்பாங்க. இந்த கிழவை வந்து இங்கே உட்காந்துட்ருக்கான், அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. ஸோ இப்போ வந்து இங்கே எதுவும் அன்நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வந்து அப்படியே இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக. ஏய் என்னடா கைஸ், கரண்ட் கட் ஆயிடுச்சு கைஸ். என்னடாச்சு? டேய் என்னடா பண்ணீங்க? நம்ம எவனோ நம்ம இங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சு வந்து கரண்ட்டை கட் பண்ணியிருக்கான். ஸோ வந்து இந்த கிழவனை வந்து காணும். ஸோ வந்து அது தெரிஞ்சுட்டேன், இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ ஏன் கரண்ட் கட்டாச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே. அந்த டோரில் ஏதோ கருப்பு கலரில் ஆசிட் மாதிரி ஊற்றிருக்கு. ஸோ நான் வந்து அப்படியே பேக் வச்சில் ஓடிடுறேன். இந்த கதவு வேறு நான் வரும்போது திறந்து க்ளோஸ் ஆச்சு. அதனால தான் நான் வந்து ஏதோ அமானுஷம் நினச்சி பின்னாடி வழியாக போனேன். நீ தப்பு பண்ணிட்ட,
நீ வந்து முன்னாடி தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் நம்ம ஒரு வாட்டி ஒழுங்காக செக் பண்ணிக்கலாம் ஏதாவது தப்பு பண்ணியிருக்குமான்னு. எதுவும் பண்ணல, நான் பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ வந்து எப்போ வந்து நம்ம இந்த பக்கம் வந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கதவை திறந்துட்டு மூடுற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ வந்து அதை நம்பிட்டு நம்ம பின்னாடி வழியாக போயிடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு டிப்பு மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஜன்னலில் எதுவும் இல்லை. அப்புறமா இப்படி திரும்பி இப்படி பண்ணாலே திறக்கிற மாதிரி இருக்குது. இருங்க பார்க்குறேன். சரி விடுங்க, எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த பக்கம் போயிடுவோம். கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வேறு ஏதாவது வந்து அமானுஷ்யமாக இருக்கா அப்படின்றத அப்படியே சுற்றி முற்றி பார்ப்போம். ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை. என்னது, ஐயையோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்மா, தப்பு. சரி விடுங்க, எதையோ மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போதைக்கு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து பண்ணுவோம். கரெக்டாக பார்க்கணும், மேலேயும் பார்க்கணும், கீழேயும் பார்க்கணும். ஸோ வந்து நம்ம எதையும் மிஸ் பண்ணுறோம் காய்ஸ். என்ன மிஸ் பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. ஒரு வேலை எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. பக்கம் போயிடலாம்ல, போயிடலாமா? இருங்க ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிப்போம். எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. சரி அப்படியே நேராகவே போயிடுவோம். இந்த கேமில் வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, அந்த டோரில் ஆசிட் மாதிரி ஏதோ ஊற்றிருப்பாங்க. இந்த கிழவன் காணப்படுமா, இல்லைன்னா இந்த கிழவன் கால் கிட்ட இருக்க சூல் கேஸ் வந்து காணப்படும். அந்த மாதிரி தான் வந்து நார்மலாக வைப்பாங்க. ஐயோ என்னதுரா இது, என்ன ஏதோ இங்கே அப்படியே டோரில் ஊற்றி வச்சுருக்காங்க. நாம் அப்படியே இந்த பக்கம் போயிடலாம். ஏன்னா இது ஒரு அன்நார்மல். இப்போ தான் சொன்னேன், இந்த டோரில் ஏதோ இங்கே ஊற்றி வச்சுருப்பாங்க ஃப்ரண்ட் டோரில், இல்லைன்னா அந்த கிழவன் காண போயிருப்பான்னு. அதுக்குள்ளேயும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டோரில் இங்கே ஊற்றி வச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னதுக்கு தான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேம். சரி டேய், என்னடா நான் இப்படி வந்து இப்படி வரேன், அதுக்குள்ளேயும் அன்நார்மல் அப்படின்றாங்க. சரி இப்போ வந்து அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த போஸ்டர்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக தான் இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இது 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 கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த கிணறுல சூல் கேஸ் இருக்கா? சூல் கேஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து தாராளமாக முன்னாடி போகலாம். ஏன்னா எதுவுமே இல்லை டிஃப்ரென்ஸு. என்னது, என்னடா சொல்லிட்டே கரண்ட் கட் பண்ணிட்டானோ திருப்பி. டே யார் அது? கரண்ட் வந்துச்சு இப்போ திருப்பி. ஓகே இப்போ நம்ம வந்து போகலாம். என்ன எதுவுமே இல்லை. போஸ்டர்லாம் கரெக்டாக இருக்கா? போஸ்டர் பாதி கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் இது, அப்புறமா இது இது எல்லாம் கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த கிழவனை ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். அப்புறமா டோரில் ஏதாவது இங்க் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து முன்னாடி போயிடலாம். ஸோ வந்து எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படியே நம்ம வந்து முன்னாடி போயிடலாம். எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டேன் நான். சரி இப்போ வந்து போஸ்டர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அப்புறம் டோர் லிங்க்லாம் எதுவும் இல்லை, போஸ்டர்லாம் கரெக்டாக வந்து இருக்குது. வந்து இந்த பக்கமும் இருக்குது. அப்புறமா டோரில் ஏதாவது லிங்க் இருக்குது இல்லை, டோர் லிங்க் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக தான் இருக்குது. நாம் வந்து அப்படியே நேராக போயிடலாம். ஸோ இப்போ வந்து திருப்பி இந்த பக்கம் வந்தாச்சா. இப்போ என்ன பண்ணுவோம், இது கிழவனோட சூல் கேஸ் இருக்கா? இருக்குது. இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டு. அப்புறமா இது, அப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் இது கரெக்டாக தான் இருக்குது. சரி டோரில் இங்க் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துடலாம். டோரில் இங்க் எதுவும் இல்லை. என்னடா இது அம்மானுஷமாக வைக்க மாட்டீங்க? சரி இப்போ வந்து போய் பார்த்துடலாம். என்ன இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டு, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒன்றுமே மாற்றலை.
அப்புறமா எதுக்கு வந்து இது வந்து நீங்கள் அன்நார்மலாக இந்த பின்னாடி போகணுன்றாங்க. அன்நார்மலும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருந்தது. எது மிஸ்ட்டு அன்நார்மலாக என்னடா எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்புறம் என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, அப்புறமா வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, வாங்க திருப்பி தேடுவோம். எல்லாம் வந்து போஸ்டர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஏதாவது அன்நார்மலாக கிழவனை காணோம். கிழவன் எங்கே அங்கே உட்காந்துட்ருக்கானா? ஸோ வந்து அங்கேருந்து நம்ம செக் பண்ணுவோம். இங்கே ரத்தம் கைஸ், இது ஏதோ ஒரு அன்நார்மல் விஷயம். ஸோ நம்ம வந்து அப்படியே பின்னாடி ஓடிடலாம். இந்த கிழவன் கரெக்டாக இருக்குது. அப்புறம் எல்லா போஸ்டரும் கரெக்டாக இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கரெக்டாக இருக்கா? என்ன போக முடியல? போக முடியுது. ஏதோ பக்காயிடுச்சு திடீர்னு. அந்த ரத்தம் இருக்கிறதே தெரில எனக்கு. கிட்ட போனோடனே தான் தெரியுது அந்த ரத்தம் இருக்குன்னு. ஸோ வந்து இந்த ரத்தத்தை நாம் ரோட்டிஸ் பண்ணணுமே. ரத்தத்தை ரோட்டிஸ் பண்ணலன்னா அப்புறம் அன்நார்மல் பார்க்காம விட்டு அப்படின்றாங்க. ஸோ சரி கைஸ், இப்போ வந்து நம்ம அப்படியே இங்கெல்லாம் அப்படியே பார்த்துடலாம். ஐ நீட் டு கோ டு த அதர் வேயா. ஓகே, நம்ம வந்து இந்த பக்கம் தான் போகணும் போல். இங்கே ஏதோ ட்ரெயினோட கலர் மாறின மாதிரியே இருக்குது எனக்கு. இங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. அதை வந்து எப்படியாவது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். ஸோ இதுதான் லாஸ்ட்டு போல். எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறோம் தம்பி. ஏன்னா இது ஒரு அமானுஷ்யம் கண்டிப்பாக இருக்கும் இங்கே. அதை நம்ம வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும். ஓகே, இப்போ வந்து இங்கே எதுவும் இல்லை. இந்த கேனோட சூட்கேஸு இருக்குது. ஆனால் இந்த ட்ரெயினோட கலர் லைட்டாக மாறின மாதிரி இருக்குது. ஏன் என்னாச்சு? ஒரு நார்மலுக்கு போயிடலாமா? சரி போவோம். நம்ம பின்னாடி தான் போவோம். ட்ரெயினோட கலர் மாறி இருந்தது இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து தப்பான்ட்டோம் போல் இருக்குது. சரி ஓகே, வந்து அது வந்து அன்நார்மலு. ஸோ வந்து நம்ம கிழவனை பார்த்தாச்சு. அந்த கிழவனுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படியே இங்கே வந்தால் என்னது டே இருறா போனோம். இவன் பெஸ்ட்டு அண்ணன் முரளி. இருங்கடா, அந்த பக்கம் போய்விட்டா அதனாட்டா நான் வந்து பார்க்க முடியும். இவங்க வேறு திடீர்னு கரண்ட் கட் பண்ணி பயமுறுத்தி விட்டாங்க. சரி, இப்போ வந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிடலாம். இந்த கிழமை இருக்கான், கீழே சூட்கேஸ் இருக்கான்னு தெரியலையே. இந்த லைட்டு கரண்ட் ஆஃப் பண்ணனால நம்ம பின்னாடியே போயிடலாம். ஏன்னா அதுதான் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி. எனக்கு ஐ நீட் டு கோ டு அதர் வேயா. சரி, இப்போ நான் இந்த பக்கம் வந்துட்டேன். சூட்கேஸ் இல்லை, கண்ணே தெரிய மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? சரி, முன்னாடி தான் போன போல் இருக்குது. முன்னாடியே போயிடலாம். நான் பின்னாடி தான் கைஸ் போனேன் ஃபஸ்ட்டு. யூ நீட் டு கோ அது அதர் வேணும் போட்டிருந்தாங்க. ஆனால் பின்னாடி இருந்தால் என்கிட்ட வந்துட்டு யூ மிஸ்டர் அன்மோலின்ற. சரி விடுங்க, என்ன பண்ணுறது? ஸோ இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம நார்மல்லே போவோம். ஸோ வந்து இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே வந்து இது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ வந்து இதோட வந்து இது முடித்தோடனே நம்ம வந்து பார்ட் 1 முடிச்சிக்கலாம். ஸோ வந்து என்னடா திருப்பி வந்து இப்படி போகணுமா? சரி, இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க முடியல லைக் ஒரு ஷேர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய்.